அப்பா நார்சிசிஸ்டா இருந்தா பிறக்கிற குழந்தைக்கு டிஎன்ஏ வழியா வந்துடும். பிறந்த உடனே அப்பா பிரிஞ்சு போயிட்டாரு, கனெக்ஷன்லே இல்லை. அம்மா எம்பத், இவங்க வளர்த்துனாங்கன்னா எம்பத்தா மாறி. இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு புரிய வைக்கணும். அப்பப்போ அந்த இது வந்துகிட்டே இருக்கும். அப்பா நார்சிஸ்ட், குழந்தை பிறந்துடுச்சு. இந்த அம்மா இந்த அப்பா கொடுக்குற டார்ச்சர்லயே இருக்கிறாங்க. அப்ப அந்த குழந்தை நார்சிஸ்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு விஷயம் சொல்ற கேளுங்க, ஒரு குழந்தை நார்சிஸ்ட் ஆகணுமா எம்பத் ஆகணுமாங்கிறத முதல் 5 வயதில் முடிவு செய்கிறது. அம்மா கஷ்டப்படுறத பார்த்து 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 குழந்தை அப்பா மாதிரி நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்தா அது எம்பத். அப்பா செய்யறத பார்த்து 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 இப்படிதான் வாழணும்னு முடிவெடுத்தா நார்சிஸ்ட். அந்த குழந்தை சொந்தமா முடிவெடுக்குது. சினிமா படத்துல பாருங்க, எல்லா படத்துலயும் ஹீரோ ஒரு தப்பு பண்ணுவார். ஏன்னு கேளு பாருங்களேன், சின்ன வயசுல கஷ்டப்பட்டேன், சின்ன வயசுல இவருக்கு சோறு கிடைக்கலையாமா, இவர் திருடுவாராம். அறிவில்ல, எங்காவது வேலை செஞ்சா சோறு கிடைக்கும், அதுக்கே திருடணும். அப்ப இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம செய்யற தப்புக்கு ஒரு காரணம் வச்சுக்கிறோம். ஒரே சுச்சுவேஷன்லங்க இப்ப நான் பார்த்ததுல ஒரு அம்மா நார்சிசிஸ்ட், அப்பா, ஒரு பொண்ணு, ஒரு பையன், 3 பேர் எம்பத். இன்னொரு வீட்டுல அப்பா, பொண்ணு, பையன், அம்மா, அப்பா மட்டும் எம்பத்து, 3 பேர் நார்சிசிஸ்ட். எப்படி வேணா இருக்கலாங்க. அது முதல் 5 வயசுலயே முடிவாயிடும், அதுக்கப்புறம் மாற்ற முடியாது. அதான் சொல்லுவாங்க, 5இல் வளையாதது 50இல் வளையாது. குருகுல கல்வியில 12 வயசுக்கு மேல எடுத்துக்க மாட்டாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? 12 வயசுக்குள்ள ஒருத்தர்கிட்ட இருக்கிற கெட்ட குணத்தை எல்லாம் மாற்ற முடியுமாமா. 12 வயசுக்கு மேல போனோடனே மாற்ற முடியாதாமா. உள்ள விட்டு அவன் ஆசிரமத்தை கெடுத்துட்டு போகாம இருக்கிறதுக்கு சேர்த்திக்கிறது இல்லையாமா. நீ முதல்ல கொண்டு விடு, நாங்க சரி பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்களாமா. அடுத்த சொல்யூஷன் சொல்றேன். இப்ப நார்சிஸ்ட்னா யாருன்னு புரிஞ்சிருச்சுங்களா?